அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்படியாக தன்னை உழைப்பால் அப்படியே தன்னை அடையாளப்படுத்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில், புரட்சி தலைவி அம்மா வழியில் பல களம் கண்ட நாடாளுமன்ற, சட்டமன்ற, வாரிய தலைவர், சட்டமன்ற, இப்படி பல பதவிகளை, பணிகளை, சிறப்புகளை, மேன்மைகளை, பெருமைகள்லாம் மேற்கொண்ட அண்ணன் அவர்களை உங்களுடைய அத்தனை பேர் சார்பில் வரவேற்கிறோம். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் அண்ணனை வரவேற்கிறோன்னா, புதுக்கோட்டையினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், அதே போல் பிரிண்ட் மீடியா எல்லாரும் இங்கே வருகை தந்திருக்கிறாங்கன்னா, அதே போல் இங்கே வேரியஸ் செக்டர்ஸ், அதாவது நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் இல்லைங்கன்னா இங்கே நம்ம இப்போ விதைக்கலாம் அப்படின்ற அமைப்பிலிருந்து தம்பி பாலாஜி, தம்பி கார்த்தி 1.5 லட்சம் மரக்கன்று நட்டவர்கள், அதே போல் சிசிசி அப்படி கிரிக்கெட் கிளப்ல இருந்து அவங்க, அதே போல் இப்போ துபாய், சவுதி அரேபியாவில் பணிபுரியக்கூடிய ஜாகிர் போன்றவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதே போல் இவங்க நம்முடைய எக்கனாமிக்ஸ் படிக்கிற, நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிற, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவ மாணவிகள், தனியார் நிறுவனங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ், தம்பி அரவிந்த் போன்ற அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸில் பணிபுரியக்கூடியவங்க, குடும்ப தலைவிகள், இப்படி எல்லா செக்டார்லேருந்து இந்த சமூகத்தில் பல தரப்புல இருந்து இருக்க எல்லாருமே இங்கே குழுமி இருக்கிறீங்க. ஒரு சின்ன இது ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, பத்திரிகையாளர் இதை பார்க்குறீங்க. இது வேற ஒன்றும், இந்த நிகழ்வு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பதற்கு முன்னதாக எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது 525 தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள், அறிவித்தார்கள், அதை உறுதிப்பட சொன்னார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள், அதை செய்யவில்லை என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வண்ணமாக எளிய மக்களிடம், சாமானிய மக்களிடம், மாணவர்களிடத்துல, இளைஞரிடத்துல, உங்களிடத்துல எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங்காக இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு அல்லது இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களுக்கு நீங்கள் என்ன உங்கள் மனசில் தோணுதோ அதை ஃபேராக, நியாயமாக உங்கள் மனசில் தோன்ற அந்த செய்திகளை நீங்கள் சொல்லலாம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிட்டேன். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 46 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உரையை ஆட்டிவிட்டு அண்ணன் அமைதியாக இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க, நேற்று இரவு